What's up, ladies and gentlemen, boys and girls, and my dear CSK fans? Welcome to my YouTube channel. நம்மளோட சக சிஎஸ்கே கண்ணி தமிழ்நாட்டின் ஜெய்ஷா மகன் இருக்காப்ல. ஸோ இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ரிவியூ பண்ண போறோம். அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல நாளைக்கு அவங்களோட ஹோம்ல நடக்குது. வெரி வெரி குரூஷுவல் கேம் ஃபார் போத் த டீம்ஸ். இதுல யார் வின் பண்றாங்களோ பிளே ஆஃப்க்கு கொஞ்சம் பக்கத்துல போவாங்க. பட் இப்போ குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணதின் மூலமா டாப் 5 பயங்கரமான ரேஸ் போய்கிட்டு இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா போலிங் போட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அந்த 150-160 ரேஞ்சிலேயே சுருட்டி டாப் டீம்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு வராங்க. ஸோ இட் இஸ் கோட் பி வெரி டஃப் irrespective ஆஃப் த ரிசல்ட். பட் பிளே ஆஃப்க்கு போகணும்னு கொஞ்சமாவது ஹோப் இருக்கணும்னா இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும் ரெண்டு டீமுமே. ஸோ சிஎஸ்கே டிசி கூட ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அண்ட் நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்னு இருக்கிறத விட இன்ஜுரி சூப்பர் கிங்ஸ்னு மாத்திக்கலாம். கொஞ்சம் நான் கூட அந்த கமெண்ட் கூட போட்டிருந்தேன். ராமகிருஷ்ணா காஷ் வந்து ரூல்ட் அவுட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஆஹா ஒலி வந்து விட்டது, உடனே கடவுள் இதோ கிளியர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ, ஹி லுக் சோ ப்ராமிசிங். அவரோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீல்டு, அவரோட பாடி லாங்குவேஜ், பேட்டிங்லயும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. நம்ம பேட்டிங் ஆர்டரும் ஸ்ட்ரென்த்னா இருக்குன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு ஃபிராக்சர்னு சொல்லி அவர் தூக்கிட்டாங்க. So who will replace Ramakrishna Ghosh and Akel Hussain? போன மேட்ச்ல ஆடி இருக்கணும், இந்த மேட்ச்ல ஒரு ஆடணுமா? Your thoughts? முதல்ல இனிஷியல் தாட்ஸ் அபவுட் திஸ் மேட்ச் வந்து இது வந்து விர்ச்சுவல் குவாலிஃபயர். நீங்க பிளே ஆஃப் போனோம் அப்படின்னாலே இதான். நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல அந்த சான்சஸ் ஃபார் பிளே ஆஃப்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருந்தோம். அப்ப நான் சொல்லியிருந்தேன் குஜராத் தான் வில் டிசைட் த பிளே ஆஃப்னு சொல்லிட்டு. குஜராத் பொறுத்து தான் இந்த பிளே ஆஃப் ரேஸ் நகரும் சொல்லிட்டு அதே மாதிரி நகருது as expected. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப குரூஷியல். இந்த கேம் நம்ம ஜெயிச்சோம்னா 10 பாயிண்ட் அண்ட் அந்த பிளே ஆஃப் ரேஸ் இப்போ RRSRH மேபி அடி வாங்கினா அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் தட்ஸ் ஃபார் RCB டூ. பஞ்சாப்மே அடி வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 4 டீமுமே நம்ம பாட்டம் லெக் டேபிள் நீ லைட்டா எடுத்துக்காம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போனோம். எல்எஸ்ஜி நெக்ஸ்ட் இங்கிலீஷ் வராது, அதுவும் ஈஸி கிடையாதுன்றப்போ உங்களுக்கு நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. இப்பதான் ரியல் ஐபிஎல் லிங்கா இருக்கு. நம்ம 4 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். பட் அகைன் இப்ப பாட்டம் லெக் டேபிள் எல்லாம் பார்ட்டிசிபேட்டர்ஸா மாறிடுறாங்க. அண்ட் டிசியும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பேட்டிங் வந்து கொஞ்சம் பவர் பண்ணிட்டாங்க. 10 நிமிஷம் வெளியே வச்சாருனாங்க, அகைன் 10 நிமிஷம் ஆடிட்டாங்க. பாசிபிளி அந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ண போதும், ஒரு டைம் 75 வருது, ஒரு டைம் 250 வருது. இந்த பிச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் சேஞ்சஸ் வந்து ராமகிருஷ்ணா கோஷ் ரொம்ப சேட் ப்ரோ. ஒரு இன்ஸ்விங்கிங் பவுலர் எடுத்த டாப் உங்களுக்கு நான் போன வாட்டியே பவர் பிளே போடுவாங்கன்னு நினைச்சேன் ராமகிருஷ்ணா கோஷ. பட் அவங்க வந்து டெத் ஓவர் ஸ்கோர் சேவ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே சேஞ்ச், ராமகிருஷ்ணா கோஷுக்கு போனா அகில் ஹுசைனை போடலாம். லைக் ஃபார் லைக் 4 ஃபாரினர் ஆப்ஷன்ஸும் ஆயிடுச்சு. அண்ட் மோரோ உங்களுக்கு பவர் பிளேல 2 ரைட் ஹேண்ட் இருக்காங்க, வத்தும் சங்கா, கேஎல் ராகுல், 2 பேரையும் அட்டாக் பண்ணிடலாம். தைரியமா ஒரு ஸ்பின்னர்னு பார்க்காம ஒரு அட்டாக்கிங் பவுலர் அப்படின்ற டேக்ல நீங்க ஆடவீங்க, கண்டிப்பா வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ராமகிருஷ்ண கோஸ் இன்ஸ்விங் ஹவுசிங் அதெல்லாம் கிடையாது. பட் irrespective ஆஃப் வாட் எவர் த கண்டிஷன் அகில் ஹுசைன் மைட் பிளே. உங்களுக்கு அதை வந்து யோசிக்கணும். நிதிஷ் ராணா இருக்காரு, நீங்க யோசிக்காம தைரியமா ஆடுறது. ஏன்னா போன நம்ம 3 ஃபாரினர் தான் ஆடணும். ஜேமி ஓட்டன் ஆடணும், அவரை டிவால் பிரேவிஸ் ஆனா நூர் அகமத், அலாங் வித் அகில் ஹுசைன். தைரியமா ஆடுங்க. பவர் பிளேல உங்களுக்கு 3 ஓவர் கிடைக்கும். முகேஷ் சௌத்ரி 2 ஓவர், அகில் ஹுசைன் 2 ஓவர் அண்ட் அன்சுல் கம்போஸ் 1 ஓவர். தேவைப்பட்டா வந்து ஓவர்டன் மேபி யூஸ் பண்ணலாம், இல்ல அகில் ஹுசைன் கூட 3 ஓவர் போடலாம். இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா அகில் ஹுசைன் இன்டாண்டமா போடணும் எனக்கு விஷயம். பட் உங்களுக்கு 6 ஆப்ஷன் தான் இருக்கும் பவுலிங் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா. 7 தூபி இருப்பாங்க, அது ஒண்ணுதான் பெரிய ரிஸ்க். பட் பிரசாந்த் வீரும் உங்களுக்கு பவர் பிளேல போடுறதா நீங்க பாக்குறீங்கன்றப்ப நீங்க தைரியமா கொடுங்க, பிரச்சனை கிடையாது. இல்ல அவங்க சொல்றேன், அவங்க வம்புக்குன்னா போனாடி பிரசாந்த் வீர கொடுத்தாங்க. இல்லன்னா கண்டிப்பா இருக்கும். டெல்லி மாதிரி பிச்சர்ஸ்ல பிரசாந்த் வீர் கொஞ்சம் கஷ்டம் பவர் பிளேல போடுறது. பாசிபிளி உங்களுக்கு இந்த மாதிரி ஆள் தேவை. ஏன்னா T10 லீக்லயே பவர் பிளேல போடுற ஆள் வந்து டெல்லி மாதிரி குட்டி கிரவுண்ட்ல தேவைப்படும். இந்த சேஞ்ச் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். டெல்லி வந்து ஸ்ட்ராங் இன் பேட்டிங், சேசிங் நல்லா ஆடுறாங்க. அவங்கள வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் போட விட்டு இந்த வாட்டி அந்த 180 நீங்க வழக்கம் போல 180 மேல கொடுக்காம 180 சுட்டிட்டு சேஸ் பண்ணி போயிருங்க. அதுதான் தாட்ஸ். பட் எனக்கு என்னன்னா, நீங்க வந்து ராமகிருஷ்ணா ஆகாஷுக்கு பதிலா அகேல் ஹுசைன் ஆடணும்னு சொல்றீங்க. அகேல் ஹுசைன் ஆடணும், நான் அதுல வந்து உடன்படுறேன். பட் டு யூ திங்க் பிரசாந்த் வீரன் அகேல் ஹுசைன் 2 பேரையும் 11ல ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் திங்க் சோ ப்ரோ. அப்ப பிரசாந்த் வீருக்கு பதிலா ஆகாஷ் மத்தல் ஆடினீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் ரொம்ப தின்னாடும். தே ஆர் லுக்கிங் ஃபார் 9 பேட்டிங் ஆப்ஷன்ஸ். சிஎஸ்கே எனக்கு வந்து டாப் ஆர்டர் கொஞ்சம் கிளியரா ஆடணும் அப்படின்னா எனக்கு 9 பேட்டிங் ஆப்ஷன் வேணும். அவங்க உருவில் பட்டல 20-25 ரன் கேண்டிடேட் தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி பிளேயரா பாக்குறப்ப எனக்கு 9 பேட்டிங் வேணும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது கிளியரா தெரிஞ்சு போச்சு. நீங்க அகில் ஹுசைன் டிராப் பண்ணிட்டு பிரசாந்த் வீர் போடுறீங்கனாலே உங்களுக்கு பேட்டிங் ஃபேவரா வேணும் தெரியுது. இல்லைன்னா அவங்க ஆப்வியஸ்லி அகில் ஹுசைன் ஆடி இருப்பாங்களே. சோ உங்களுக்கு 9 பேட்டிங்ன்றது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் துபைவோட அந்த ஃபார்ம் அவுட் கன்சிடரேஷன், டிவால் பிரேவிஸோட ஃபார்ம் இல்லாதனால அவங்களுக்கு பேட்டிங் கொஸ்டின் ரொம்ப தேவைப்படுது மோர் தென் பவுலிங். அதனாலேயே அவங்க வந்து பிரசாந்த் வீர வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கார்த்திக் சர்மா இப்படி ஆடினாலும் ஆப்வியஸ்லி கார்த்திக் சர்மா கோயிங் டு பி இந்த மிடில் இந்த பிளேயிங் 11 itself. சோ தேவைப்பட்டா பிரசாந்த் வீர நாங்க ஆப்ஷன் வச்சுட்டு ஆகாஷ் முதல்ல ஆப்ஷன் வச்சுட்டு பிச் ஒரு வேளை உங்களுக்கு பிஹேவ் ஆகுதுன்னா யூ கேன் டிப்ளாய் பேத் இந்த மாதிரி யோசிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் பிச். நீங்க பிரசாந்த் வீர ஆப்ஷன் வச்சுக்கோங்க, ஆகாஷ் முதல்ல வச்சுக்கோங்க.
பிச்சு ஒருவேளை நல்லா வந்து சீம் ஆகுது, நல்ல யாக்காஸ் போடுற மாதிரி வருதுன்னா தென் நீங்க ஆகாஷ் மதுரை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா பிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன தோணுதுடா ப்ரோ, என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கே, எப்படி யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, பிரசாந்த் வீருக்கு பதிலா அகேல் ஹுசேனை உள்ள கொண்டு வந்துருவாங்க. ராமகிருஷ்ணா ஆகாஷுக்கு பதிலா ஐதர் குர்ஜப்னீத் சிங் ஆர் ஆகாஷ் மதுவால ஆடிட்டு பிரசாந்த் வீர், சர்ஃபராஸ் கான் இவங்களெல்லாம் வந்து இம்பாக்ட்ல வச்சுப்பாங்க. டிபெண்டிங் அப்பான் சிச்சுவேஷன் பிரசாந்த் வீர் ஆர் சர்ஃபராஸ் கான் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்று தோணுது. நல்ல ஆப்ஷன் பட் அது பேட்டிங்கா பவுலிங்கான்றது. சோ இது ஒரு இந்த இம்பாக்ட் பிளேயரோட கன்ஃபியூஷன்ஸ் என்னன்னா, நம்ம இந்த கண்டிஷன் இப்ப போன மேட்ச் கூட நீங்க பாத்தீங்கன்னா அகேல் ஹுசேன் ஆப்ஷன்ஸ்ல வச்சிருந்தாங்க. எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா, நம்ம ஒருவேளை செகண்ட் பவுலிங் போட்டு டிஃபெண்ட் பண்ண போறோம், அந்த மாதிரி லைக் செகண்ட் வந்து பவுலிங் போட போறோம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜில அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஃபெண்ட் போடுறப்போ ஒரு நல்ல பவுலர் வேணும், ஜூ வந்தா என்ன பண்றது, ஃபிங்கர் ஸ்பின்னர் வேணும்னு வச்சிருந்தாங்க. சோ அவங்களுக்கு அப்பவுமே அகேல் ஹுசேன் வந்து ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க இந்த பிளேயிங் 11 இதுல. பட் போன வாட்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினதுனால அகேல் ஹுசேன் ஆடலன்ற மாதிரி அவர் அசிஸ்டன்ட் கோச் சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு கண்டிப்பா அகேல் ஹுசேன் ஆடுவாங்க. பட் நீங்க சொன்ன ஆப்ஷன்ஸ் படி பார்த்தா பவுலிங் என்லார்ஜ் ஆடும், பேட்டிங் தின்னாடும். இது எல்லாமே கண்டிஷன்ஸ் பொறுத்தான். பேட்டிங் ஹெவியா இருந்ததுன்னா நீங்க வந்து ரொம்ப பவுலிங் ஹெவியா போக முடியாது, உங்களுக்கு பேட்டிங் பொசிஷன் தேவைப்படும். ஏன்னா நம்ம கிரிக்கெட் மிடில் ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் கஷ்டம். சோ ஐ திங்க் பிரசாந்த் வீர் ஆப்ஷன்ல வச்சுக்கிட்டு ஆகாஷ் மதுரை ஆப்ஷன் வச்சுக்கிட்டு மேபி கோயிங் வித் அகேல் ஹுசேன் அண்ட் அலாங் வித் பிரசாந்த் வீர் தான் ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு தூபேவை நம்பி தூபே தான் உங்களுக்கு 7th பவுலிங் ஆப்ஷன்ஸ், சாலிட் 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதுனால ஐ திங்க் திஸ் வில் ஒர்க்னு தோணுது. பட் எல்லாமே இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு ஆகாஷ் மதுரை எக்ஸ்ட்ரீமா நல்லா போட்டா இட் இஸ் வெல் குட். ஏன்னா உங்களுக்கு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. யூ நீட் லெஃப்ட் ஹேண்ட் அட்டாக்கிங் ஸ்பின்னர் இந்த மிடில். கண்டிப்பா அதுக்காக அகேல் ஹுசேன் ஆடுவேன். ஏன்னா பிரசாந்த் வீரை நம்பி 4 ஓவர் கொடுக்க முடியுமான்னு தெரியும். பிரசாந்த் வீரை 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ரோ எடுத்துட்டு வரணும். நீங்க சொன்ன மாதிரி அகேல் ஹுசேன் கண்டிப்பா பவர் பிளேல போடணும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஓவரே அகேல் ஹுசேனுக்கு கொடுக்கலாம் ஃபார் சிம்பிள் ரீசன், கேஎல் ராகுல் அண்ட் பத்தும் நிசாங்கா தே ஆர் வெரி குட் அகேன்ஸ்ட் பேசர்ஸ் போது ஃபர்ஸ்ட் ஓவர் டெஃபினட்டா ஒரு சான்ஸ் எடுக்கலாம். அவங்களும் ஏதாவது அக்ரெசிவ் ஷாட்டுக்கு போய் விக்கெட் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ பவர் பிளேல டெஃபினட்டா 2 ஓவர் போட்டுடலாம் அகேல் ஹுசேன் ஆடினார்னா. இல்லைன்னா நமக்கு ஒரு அகேல் ஹுசேன் ஆடலன்னா தான் நமக்கு பவர் பிளேல ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா 3 ஓவர் வரைக்கும் முகேஷ் சௌத்ரி போட்டுருவாரு. அன்ஷுல் கம்போஜ் 2 ஓவர் தான் போட்டாகணும். அந்த 1 ஓவர் இன்னொருத்தர் யாராவது போடணும். ஏன்னா அன்ஷுல் கம்போஜ் டெத்ல நமக்கு 2 ஓவர் போடணும். அவருக்கு 3 ஓவர்லாம் கொடுக்க முடியாது. அந்த 1 ஓவர் தான் நமக்கு மும்பை இந்தியன்ஸோட காஸ்ட்லியா இருந்தது, பிரசாந்த் வீருக்கு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ராமகிருஷ்ணா காஷுக்கே கொடுத்துருக்கலாம். இந்த வாட்டி ராமகிருஷ்ணா காஷும் இல்ல. ஸோ அகேல் ஹுசேன் ஆடலன்னா பயங்கரமா மாட்டிப்போம். அண்ட் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸுமே ரொம்ப பொட்டி கிரவுண்ட், அது ரொம்ப சின்ன கிரவுண்டு. அதனால நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங்கை முடிஞ்ச வரைக்கும் லோட் பண்ணிட்டு போலிங்க நம்ம பிரசாந்த் வீர், அகேல் ஹுசேன் இவங்களை வச்சே நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் ஒண்ணு யோசிச்சா கூட, லாஜிக்கலி இது பாசிபிளே இல்லடான்னு நம்ம யோசிச்சா கூட, நாங்க ஒண்ணு பண்றோம் பாரு ஒண்ணு பண்ணி காட்டுவாங்க. அதுதான் பயமா இருக்கு. அமன் கான் ஒரு ஆப்ஷன் இருக்காரு. அவரும் வந்து கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடாரு. பட் பவுலிங்ல 6 பாலுக்கு 6 4 எல்லாம் கொடுத்துருக்காரு. ரஞ்சி டிராஃபில் நிறைய ரன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் நாட் பாசிபிளி அமன் கானையும் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாமே ஒரு ஆப்ஷன்ஸ் தான். அமன் கான் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் தெரியல, இருக்கலாம். என்னன்னா ப்ரோ, அமன் கான் வந்து லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ராமகிருஷ்ணா காஷ். அவர் வந்து பேட்டிங் சரியான ஹிட்டரு. லோயர் ஆர்டர்ல நமக்கு பினிஷிங்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு லோயர் ஆர்டர்ல பினிஷிங் ஒரு பிரச்சனை இருக்கு. டெஃபினட்டா அவரை கன்சிடர் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு 2 ஓவர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்ல அமன் கானுக்கு. மேபி 1 ஓவர் கூட கொடுத்து பார்க்கலாம். அவர் எக்ஸ்பென்சிவா இருந்தாருன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சான்ஸ் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது அமன் கானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு ப்ரோ. விஜயாசாரே எல்லாம் வந்து 10 ஓவருக்கு 100 ரன் மேல எல்லாம் கொடுத்திருக்காரு ஒன் டே ஃபார்மேட்லயே. சோ அப்படி இருக்கும்போது போலிங் நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. முகேஷ் சௌத்ரி அப்படிதான் நினைச்சோம். பட் வந்து இப்போ ஒரு மச் இம்ப்ரூவ்டு போலரா போடுறாரு. நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் மேபி ஐ டோன்ட் நோ, மேபி ஹி குட் ஹவ் இம்ப்ரூவ்ட். எல்லாமே அவங்களோட பொட்டன்ஷியலை தாண்டி பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு. அன்ஷுல் கம்போஜுமே நம்ம இப்போ சிஎஸ்கேக்கு போடுற மாதிரி அவர் போடுவார்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. பட் இந்த சீசன் பர்பிள் கேப் ஹோல்டரா அவர் இருக்காரு. மீனிங் லைக் ரன்ஸ்ல வந்து எக்கனாமிக்கலா மோர் பூவி இருக்கிறதுனால அவருக்கு பர்பிள் கேப் இருக்கு. பட் அவருமே 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அன்ஷுல் கம்போஜும். மேட்சுக்கு மேட்ச் 3 விக்கெட் இல்ல 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். அமன் கான் இஸ் ஆல்சோ an ஆப்ஷன். எனிவே இந்த காம்பினேஷன்ஸை விட்டுருவோம். வாட் ஷுட் சிஎஸ்கே டூ? இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சேஸ் பண்றோம்னு வச்சுப்போம். ஹவு ஷுட் தே அப்ரோச்? ஒரு 200+ ஒரு 220 நம்ம வந்து சேஸ் பண்றோம்னு வச்சுப்போம். ஹவு ஷுட் வி அப்ரோச் ப்ரொவைடட் நமக்கு வந்து இப்போ டூபே அண்ட் டிவால் ப்ரூவிஸ் பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ல இல்ல. எனக்கு வந்து ஆயன் மார்கன் இருக்காருல்ல ப்ரோ, ஆயன் மார்கன் வந்து போன மேட்ச்ல ஒரு கமெண்ட்ரி ஒன்று சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அவர் சொன்னது. அதை பத்தி ஐ வாண்ட் டு டச். when a batsman is out of confidence or அவருக்கு வந்து ஒரு சரியான ஜோன்ல இல்ல, சரியா பட மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும்போது சேசிங் பண்றது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் ஒரு ஹை டார்கெட் நமக்கு செட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன்.
ஒரு 200 230 செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சம்மோன் லைக் சிவம் டூபே ஒரு டிவால் ப்ரூவிஸ் ஒரு கிளியர் மைண்டோட வரும்போது நிறைய ஃபார்முக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓ, இப்படி கூட யோசிப்பாங்களா அப்படின்ட்டு. உங்களோட தாட்ஸ் என்ன? டு யூ திங்க் அந்த மாதிரி நமக்கு வந்து அகைன்ஸ்ட் த வால் நம்ம சிவம் டுபே டிவால் ப்ரூவிஸ் எல்லாம் போடும்போது டு யூ திங்க் தே குட் பெர்ஃபார்ம் பெட்டர்? அதுக்கு வந்து நான் கொஞ்சம் அக்ரி பண்ணிக்கிறேன், பட் நாட் 100%, ஒரு 60% அக்ரி பண்றேன். என்னன்னா உங்களுக்கு 260னா உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ் ஸ்குவாட் தான். 260னா உங்களுக்கு பவர் பிளேல வந்து ஒரு 70-80 ரன் வந்து அடிக்க போயிடும். இன்கேஸ் நீங்க ஜெயிக்கிற மாதிரி போறீங்கன்னா அப்ப அந்த கான்பிடன்ஸோட வெளியே ஆகும். இன்கேஸ் ஃபுட்பால் ஸ்கோர் கார்டா மாறிடுச்சுன்னா அப்ப ப்ரெஷர் ஆகும். சோ எனக்கு பொறுத்த வரைக்கும் சிவம் துபே வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு அவர் ஆட வைக்கணும். லைக் இப்ப இருக்க பிரைம் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ன்றப்போ உங்களுக்கு சிவம் துபே மாதிரி ஒரு ஆள் இந்த மிடில், நீங்க கார்த்திக் சர்மா எப்படி கொண்டு போய் கான்பிடன்ஸ் கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி அக்சர் பட்டேலுக்கும் குல்தீப் யாதவுக்கும் சிவம் துபே ஆட வைங்க. அவரோட மிஸ் சீட் வந்து உங்களுக்கு 6 போகும், தேர்ட் மேன்ல போகுது. நீ தைரியமா இந்த ரன்ஸை விட அவர் மேல கொடுக்குற அந்த கான்பிடன்ஸ் தான் சிவம் துபேக்கு தேவைப்படுதோன்னு இப்ப தோணுது. நிறைய பேர் வந்து என்ன வேணா திட்டுங்க, பட் இஸ் ப்ரூவன் சம்திங் டு தி பிரான்ச்சைஸ். நம்ம பிரான்ச்சைஸ்க்கு அப்புறம் வந்து இந்தியாவுக்கு போய் ஒரு 2 வேர்ல்ட் கப் வின்னர் ஆயிருக்காருன்றப்போ கண்டிப்பா நீ ஆடு. போன வாட்டி கார்த்திக் சர்மா எப்படி ஆடினா, நீ போய் ஆடுன்னு சொல்லி குல்தீப் யாதவுக்கும் அக்சர் பட்டேலுக்கும் அகேன்ஸ்டா 2 விக்கெட் போன உடனே ஆட ஆரம்பிச்சீங்கன்னா ஹில் பிரேக் த பிராங்க்ஸ் தோணுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாசிபிளி சிவம் துபே மேன் ஆஃப் தி மேட்ச் ஆனா நம்ம கட் பண்ணி போடலாம். சிவம் டுபே எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் ப்ரோ. அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவுக்கு மேட்ச் அப்போ அவர் இறக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெட்டி கிரவுண்டு, நிறைய சிக்ஸஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தைரியமா போய் உன்னோட கேம் ஆடு, ப்ரெஷர் எடுத்துக்காத, ஜஸ்ட் ஹிட் சிக்ஸஸ்னு சொல்லி சிவம் டுபே அமிச்சாங்கன்னா நாளைக்கு ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சம்மோன் லைக் டிவால் ப்ரூவிஸ்க்கும் நாளைக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது ப்ரோ. அண்ட் ஆல்சோ நம்ம டாப் 3 ஒரு குட் ஃபார்ம்ல இருக்காங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா ஊர்வில் பட்டேல் மாதிரி ஒருத்தருக்கும் மாட்டிக்கிச்சுன்னா டெல்லி கிரவுண்ட்ல என்ன வேணா நடக்கலாம். அண்ட் ஆல்சோ போன மேட்ச் அப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாயிண்ட வந்து நம்ம சீகா சார் சேனல்ல வந்து அவர் ஆதி ப்ரோ சொன்னாரு. சம்மன் லைக் சிவம் டூபே கேச்சஸ் எல்லாம் விட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மேட்சை ஈஸியா வின் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். அப்போ கார்த்திக் சர்மாவுக்கு பதிலா சிவம் டூபே அமிச்சு கோ பிளே யோர் கேம், ஒரு 4-5 பவுண்டரி அடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதை பண்ணியிருந்தாங்கன்னா அவர் போய் மேட்சை கொஞ்சம் வின் பண்ணி கொடுத்திருந்தாருன்னா அந்த கேச்சஸ் கீச்சஸ் எல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்திருக்கும். இப்போ ஹி கிளியர்லி லுக்ஸ் லைக் அ பர்சன் ஹூ ஷார்ட் ஆஃப் கான்பிடன்ஸ். அவர் பாலை பார்த்தாலே பயப்படுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சிஎஸ்கே பண்ணிருக்கணுமா? டு யூ திங்க் இவ்வளவு பெரிய லெவல்ல பண்ணிட்டு அவர் எப்பவுமே ஃபீல்டிங் பெருசா பண்ணது இல்ல ப்ரோ. ஐ டோன்ட் திங்க் இட் வில் அஃபெக்ட் இஸ் மைண்ட் ரொம்பலாம். பட் அவர் வந்து ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். பட் அதனால ஒரு பேட்டிங் ஏதாவது பாதிக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா பாதிக்கப்படும் ப்ரோ. நான் இப்பவும் சொல்றேன், போன வாட்டி கார்த்திக் சர்மா அவங்க இறக்கிறது காரணம் வந்து கம்ஃபர்டபுளா கார்த்திக் சர்மா ஹிட் பண்றாங்க. கார்த்திக் சர்மாவோட விக்கெட் அவங்க பிரைஸ்லெஸ்ஸா பாக்குறாங்க. ஏன்னா கார்த்திக் சர்மாவோட நம்ம பினிஷரா இப்ப ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா மும்பை மாதிரி ஒரு டீம் பும்ரா வந்து கடைசியா போடுறப்போ கார்த்திக் சர்மால அடிக்க முடியுமா அடிக்க முடியாதுன்னு தெரியல. பட் பிரவிசாலையும் சிவமும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ண முடியும். சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மும்பை நல்லா போட்டா. கார்த்திக் சர்மா இறக்கிறது காரணம் அங்க இருக்க அல்லா கசன் பேர், அப்புறம் ரகு சர்மா. அல்லா கசன் 2 ஓவர் போட்டாரு. ரகு சர்மா மாதிரி ஒரு ஆள் டொமஸ்டிக்ல நிறைய பார்த்திருப்பாரு. அண்ட் சாண்டரும் இல்லாததுனால கார்த்திக் சாண்டர் எப்படி அடிச்சான்னு பார்த்தா வான்கடையில. சோ அது அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கு. இட்ஸ் அபவுட் என்ட்ரி பாயிண்ட். சிவம் துபேனா ஒரு ஓரளவுக்கு பும்ராவால அடிக்க முடியும். இல்லைன்னா அவங்க அஸ்வினி குமார் மாதிரி லெப்ட் ஹேண்ட் வந்து அவர் 1.5 பேஸ்ல தான் உங்களுக்கு ஷார்ட் பால் வருன்றனால அந்த மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. சோ அந்த கான்பிடன்ஸ் கார்த்திக் சர்மா கொடுத்தது எனக்கு பெட்டர்னு தோணுது. சிவம் துபேக்கு வந்து இட்ஸ் என்ன சொல்றது, அவர் ஆல்ரெடி ஓரளவுக்கு நல்ல டச் தான். அந்த மைண்ட் வந்து செட் ஆகல. அதனால தான் இந்த சொல்றேன். இப்ப இந்த வாட்டி நீங்க வந்து குல்தீப் யாதவுக்கும் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் வந்து மச் மோர் லைக் நிறைய இம்ப்ரூவ்ட் ஸ்பின்னர்ஸ் நிறைய அவர் நெட்ஸ்ல ஆடி இருப்பாரு. சிவம் துபே அக்சர் பட்டேல் எப்படி போட்டிருப்பாரு, குல்தீப் யாதவ் எப்படி போட்டிருப்பாருன்னு சொல்லி நெட்ஸ்ல வேர்ல்ட் கப்ல ஆடி இருப்பாரு. சோ அவருக்கு நிறைய ஹிட்ஸ் அண்ட் பட்சஸ் தெரியுன்றதுனால இந்த டைம்ல நீங்க இறக்குங்க. என்ன ஆனாலும் சரி, நீ நம்பர் 4 போய் இறங்கு. நீ 2 பேரையும் டாண்டாம போட விடக்கூடாது. அதான் உன் தாட் ப்ராசஸ் சொல்லிட்டாலே தென் சிஎஸ்கே வில் ஹேவ் அப்பர் ஹேண்ட் எனக்கு தோணும். இந்த இடத்துல அவங்க என்ட்ரி பாயிண்ட் ஃபேக்டர் தான் ப்ரோ சிவம் துபே இருக்கலாம். மத்தபடி வந்து அந்த மாதிரி தான் எடுக்கும் தோணும். கார்த்திக் சர்மா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நம்பர் 6 கூட ஆடிக்கோ, இந்த வாட்டி பிரச்சனை கிடையாது. பட் இந்த வாட்டி டிவால் பிரவிஸ் அண்ட் சிவம் துபே, டிவால் பிரவிஸ் கூட இட்ஸ் ஃபைன். பட் சிவம் துபே நம்பர் 4 ஆடியானோ ஜஸ்ட் டு அட்டாக் தீஸ் 2. ஏன்னா இந்த 2 ஸ்பீட் அட்டாக் பண்ணா உங்களுக்கு 6 bowling ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. சோ அதை நிதிஷ் ராணா தான் வந்து போடுவாருன்றப்போ தென் யூ சீ தி ஆப்ஷன்ஸ்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ். நீங்க ஆப்போனன்ட்டா அட்டாக் பண்ணுங்க, உங்க ஸ்ட்ரென்த்தையும் ஆட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றேன். Do you think Mitchell Stark factor will be an advantage for DC? இப்போ வந்து அவங்களோட நியூ பால் bowlers கொஞ்சம் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் அண்ட் கைலி ஜேமிசன் டிஃப்ரெண்ட் bowlers. ஒருத்தர் வந்து யாக்கர் லென்த் அது மாதிரி போடுறாரு, இன்னொருத்தர் வந்து அடிச்சு பவுன்ஸ் யூஸ் பண்றாரு, அவரோட ஹைட்டை யூஸ் பண்றாரு. Do you think that will be a challenge for சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட்? அதை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
சேலஞ்சிங் ஃபார் சஞ்சு சாம்சன். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு நம்மளால கொஞ்சம் கேஸ் இருக்கு. பட் எனக்கு ருத்ராஜ் கேக்கோட இந்த ஃபார்ம், அந்த கையில அந்த அடிப்பட்டு அந்த அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் வந்து எனக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குது. பிகாஸ் ருத்ராஜ் வந்து டச் பிளே, 2 பேரோட 140+ வந்து அவரால் ஈஸியா அடிக்க முடியும். கைல் ஜேமிசனோட ஷார்ட் பால்ஸ் வந்து கொஞ்சம் ஆட முடியும்னால ஐ பிலீவ் இந்த ருத்ராஜ். ஸோ பாசிபிளி ருத்ராஜ் கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணுவாருன்னு தோணுது. ஏன்னா சஞ்சு சாம்சனே எல்லா மேட்சும் அடிப்பாருன்னு சொல்ல முடியாது. சஞ்சு சாம்சன் வித் ஸ்டார் கொஞ்சம் லைட்டா ஒரு மேட்சப்ஸ் இருக்கு. அவர் கொஞ்சம் அவேல போட்டு விக்கெட் எடுப்பாரு. அப்புறம் பிளேடா நிறைய விக்கெட் எடுப்பாரு ஸ்டார்க்கு இந்த மாதிரி பேட்ஸ்மேன். ஏன்னா நம்மால் கொஞ்சம் ஓபன் அப் பண்ணி ஆடுவார்ல எக்ஸ்ட்ரா கவர்ல, அப்படி ஆறப்ப இருக்கு. பட் இந்த இடத்துல ருத்ராஜ் வில் பி பிளேயிங் வைட்டல் ரோல். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பேச அந்த பேல் பிடிக்கும். நிறைய ஆப்ஷன்ஸும் அப்படிதான் இருக்கிறதுனால ஐ பிலீவ் ருத்ராஜ் மை பிரேக் தி பேங்க் தோணுது. ஏன்னா டாப்ல ருத்ராஜ் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது சிஎஸ்கேக்கு இப்ப ரொம்ப நல்லது. எஸ், ஒரு 100மே கூடிய சீக்கிரம் ருத்ராஜ் பேட்ல இருந்து வரும்னு நான் நம்புறேன். அண்ட் ஆல்சோ டிசியை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருப்பாருன்னு தோணுது ப்ரோ. அவர் எவ்வளவு ஏர்லியா எடுக்கிறோமோ சிஎஸ்கேக்கு அவ்வளவு நல்லது. would you have any specific plans for கேஎல் ராகுல், பத்தும் நிசங்கா? பத்தும் நிசங்கா வந்து நீ பேச அந்த பேட். இப்ப முகேஷ் சௌத்ரி போடுறப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது லூஸ்னர் கொடுத்தா ஈஸியா அடிச்சிடாரு. சோ அந்த லூஸ்னர் கொடுக்காம பத்தும் நிசங்கா ஒரு 3 பால் ஆட வச்சா அவர் பிரஷர்ல அவுட் ஆயிடுவார். அண்ட் அதே தான் நீங்க அக்யூரேஷனை பிரிங் பண்ணி அவர் கொடை கலப்பு வைக்கணும். பத்து நிசங்காவும் கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் காம்படிட்டிவ் ஆடுவார். அவர் வந்து கேம் ஓகே இந்த பால் நம்ம விக்கெட் இருந்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்ட்ல ஆடிடுவார். பட் பத்து நிசங்கா அப்படி கிடையாது. நான் அடிக்க போறேன்னு போயிட்டு ஆடாரு. நீங்க அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மிஸ் பண்ணி அடிச்சிட்டீங்கன்னா நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி வந்து மைட் பி இன்எக்ஸ்பீரியன்ஸ். சோ அதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அஞ்சு கம்போஜும் பெட்டரா போடுறதுனால எனக்கு வந்து பத்தும் நிசங்காவோட விக்கெட் தான் ரொம்ப முக்கியம். அவங்கள மொதல் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 30 ரன் கம்மியா எடுத்துட்டோம்னா கேஎல் ராகுலுக்கு பிரஷர் ஆட பார்க்கும். சோ போன வாட்டி அடிச்சது காரணம் வந்து பத்தும் நிசங்கா ஈஸியா ஆடினாரு. அதனால அவர் அப்படியே ஃப்ளூயிடா ஆடு. ஒன்ஸ் கேஎல் ராகுல் செட் அது பீஸ்ட் மாதிரி ஆடிடுவாரு. ஏன்னா அவர் அடிக்கிறதே தெரியாது. ஆனா சர்ன்னு போயிடு. இப்போ ஆரஞ்சு கப்ல அவர் தான் லீடிங் இருக்காரு. அதனால பத்தும் நிசங்கா விக்கெட் தான் மோர் குரூஷியல் தென் கேஎல் ராகுல். எனக்கு என்னன்னா ப்ரோ, பத்தும் நிசங்காக்கு வந்து லைன்ஸ் ரொம்ப முக்கியம் ப்ரோ. அவர் கொஞ்சம் லெக் சைடு லைன்ல போட்டோம்னாலே அந்த பிக்கப் ஷாட் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஆடுறாரு. சோ அதனால கொஞ்சம் டைட்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டா பத்தும் நிசங்கா கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்கீல் ஹுசைன் தான் கரெக்டா இருக்கும். அகிலேஷன் தான் கரெக்டா இருக்கும் அப்படி போறது. ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவாரு. என்ன சொல்ற, டக்குன்னு போட்டு நமந்தியோட விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி போகணும். someone like முகேஷ் சௌத்ரி ஆல்சோ லெக் சைட்ல ஸ்டம்ப் லைன்ல காட்டாம கொஞ்சம் டைட்டா அரௌண்ட் த ஃபோர்த் ஸ்டம்ப் ஆஃப் சைட்ல வச்சாருன்னா நிறைய சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிரஷர் கிரியேட் பண்ணுங்க ஸ்டார்டிங்லயே. ஓபனர்ஸ் மேல ஒரு பிரஷர் வந்து சிஎஸ்கே கிரியேட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். சொல்லுங்க மதன். இதெல்லாம் தாண்டி இந்த மேட்ச்ல என்னன்னா, இந்த பக்கம் ஃபிளமிங், இந்த பக்கம் ஹேமந்த் பதானி. அது என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்றதுலாம் ஆப்வியஸ்லி அது கண்டிப்பா ஃபிளமிங்க்கும் டச் ஆயிருக்கும், சிஎஸ்கேக்கும் டச் ஆயிருக்கும். ஸோ இஃப் தே வாண்ட் டு ப்ரூவ் இல்லடா நாங்க வந்து உண்மையிலேயே ஓஜி தான், வி ஆர் லேக் ஆஃப் சம் பிளேயர்ஸ் அண்ட் லேக் ஆஃப் இன்ஜுரிஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்து, பிகாஸ் தோனி டிராவல் பண்றதே கிடையாது, அந்த இன்புட்ஸ் எல்லாம் லைஃப் இல்ல கிடையாது. இப்ப அந்த சேலஞ்ச் ஃபிளமிங் எடுத்து இந்த டீமோட ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரா? அப்படி ப்ரூவ் பண்ணி சிரிச்சாருன்னா வாத்தியாரே நீதான் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ டஃப் தான். டெல்லி வந்து நல்லா போட்டுட்டு இருக்காங்க, காம்பினேஷன் முடிச்சிட்டாங்க. எங்கிடி நல்லா போட்டிருந்தாரு. அப்ப இன்ஜுரினாலே இப்ப சார்க் வந்திருக்காரு. அது ஒரு பெரிய செட் பேக் தான். மேபி நட்ராஜன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டார் லாஸ்ட் கப்புள் ஆஃப் கேம்ஸ்ல. சோ அதனால பேட்டிங் தான் டிசிஏபி, பவுலிங் கொஞ்சம் தான் இருக்காங்க. எஸ், போன வாட்டி நம்ம டிசி ஆடும் போது போலிங் தான் உங்களுக்கு பெட்டரா இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. போன வாட்டி சிஎஸ்கே விட நிதிஷ் ராணா ஆடல, அது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு மேட்ரு. இந்த வாட்டி வந்து நிதிஷ் ராணா ஆடுறாரு, அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கலாம். பார்க்கலாம். ஐ திங்க் டாஸ் வில் பி a crucial factor bro. சேசிங் சைடு will have an advantage. So whoever is chasing 60-40 அவங்களுக்கு கொடுக்கலாம். நான் வந்து டிசிக்கே 60% கொடுக்குறேன் ஃபார் அ சிம்பிள் ரீசன். நான் சிஎஸ்கேக்கு எஜ்ஜு கொடுக்கும் போல சிஎஸ்கே ஜெயிச்சதே இல்லை, அதனால நான் டிசி கொடுக்குறேன். எப்படியாவது ஜெயிச்சிருக்கடா. தேங்க்யூ so much ஃபார் ஜாயினிங் மதன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களோட தாட்ஸ் என்ன காம்பினேஷன்ல நம்ம போகணும், எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஆல்வேஸ் a pleasure talking to you மதன். See you soon.